திரு அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டு பேசியது போல இங்கே மேடையில் இருக்கிற தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் புதுச்சேரியுடைய ஆளுநர், கவர்னர், ஒரு தமிழர். இன்றைக்கு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய ஆளுநர், பிறகு மகாராஷ்டிரா மாநிலத்துடைய ஆளுநர். இப்பொழுது இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக துணை ஜனாதிபதி யார் தருவார்? யார் தருவார் இந்த சிம்மாசனம்? புவி எனக்கோடு ஒரு சரியான அரசாசனம் சொல்வது போல அவர் கொடுத்தது எங்களுடைய அமித்ஷா அவர்கள் கொடுத்தார்கள். யாருக்கு கொடுத்தார்கள்? சிபி ராதாகிருஷ்ணனுக்கு கொடுத்தார்கள். என்ன பதவி கொடுத்தார்கள்? இந்திய நாட்டினுடைய துணை ஜனாதிபதி. சாதாரண விஷயமா இது? ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறார், தமிழுக்காக நாங்கள் தான் எல்லாம் செய்தோம் எல்லாம் செய்தோம் என்று சொன்னார். நான் கேட்கிறேன், நீங்கள் சொன்ன வாக்குறுதி எல்லாம் என்னாச்சு? வாக்குறுதி எண் 503 சிலிண்டருக்கு 100 ரூபாய் கொடுப்போம் என்று சொன்னார்களே முதலமைச்சர், என்னாச்சு? அந்த வாக்குறுதி எண் 503 என்னாச்சு? வாக்குறுதி எண் 504 பெட்ரோல் டீசல் விலை குறைப்போம் என்று சொன்னீர்களே முதலமைச்சர், அண்ணாச்சு உங்களுடைய இந்த வாக்குறுதி என்னாச்சு? 116 மீனவ பெண்களுக்கு 2 லட்சம் ரூபாய் 2 லட்சம் வீடுகள் கட்டி கொடுப்போம் என்று சொன்னீர்களே முதலமைச்சர் ஸ்டாலின், அண்ணாச்சு அது என்னாச்சு? 159 பட்டதாரி ஆசிரியர்களுக்கு கல்வி கடன் வழங்குவோம் என்று சொன்னீர்களே ஸ்டாலின் முதல்வர், அண்ணாச்சு உங்களுடைய வாக்குறுதி என்னாச்சு? 285 தூய்மை பணியாளர் நிரந்தரமாக்குவோம் என்று சொன்னீர்களே ஸ்டாலின் முதல்வர், அண்ணாச்சு உங்களுடைய வாக்குறுதி என்னாச்சு? 356 அரசு மருத்துவமனைகளில் பணியிடங்களை நிரப்புவோம் என்று சொன்னீர்களே முதலமைச்சர் ஸ்டாலின், அண்ணாச்சு உங்களுடைய வாக்குறுதி என்னாச்சு? 163 மாணவர்களுக்கு இணையதள இணைப்புடன் எல்லாம் ஏற்பாடு செய்து சொன்னீர்களே முதலமைச்சர் ஸ்டாலின், அண்ணாச்சு உங்களுடைய வாக்குறுதி என்னாச்சு? 321 மாதம் ஒரு முறை கட்டணமில் அமைப்போம் என்று சொன்னீர்களே உங்களுடைய வாக்குறுதி என்னாச்சு? சொத்து வரி என்னாச்சு? மின் கட்டண உயர்வு என்னாச்சு?